கடவுள் மனிதனாக பிறந்த அந்த தருணம், அதற்கான தொடக்கம்தான் இந்த யாகம். தசரத மன்னன் மிகச்சிறந்த முறையில் தனது நாட்டை ஆட்சி புரிந்து வந்தார். அயோத்தி மக்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ்ந்து வந்தனர். தசரத மன்னன் ஒரு மாபெரும் வீரன், பலமிக்க மிகப்பெரிய போர் படைகளின் அதிபதி, இந்திரனைப் போல பெயரும் புகழும் பெற்று விளங்கியவர். அவருக்கு கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி என்ற 3 மனைவிகள் இருந்தனர். ஆனால் அவருக்கு குழந்தைகள் இல்லை. அதுவே அவரின் மன வருத்தத்திற்கு காரணமாயிற்று. எனக்கு குழந்தைகள் பிறக்காமல் இருப்பதற்கு ஏதாவது தெய்வ குற்றம் காரணமாக இருக்கலாம். அதனால் நான் தேவர்களை வேண்டி ஒரு யாகம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். அதற்காக ரிஷ்யசிருங்கர் என்ற மகாமுனிவரை அழைத்தார். வாருங்கள் முனிவரே, வாருங்கள் என்று பணியுடன் வரவேற்றார். முனிவர் வந்ததும் யாகம் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மிகச் சிறப்பாக செய்யப்பட்டது. தசரதனின் மனைவிகளான கௌசல்யா, சுமத்ரா, கைகேயி மூவரும் இந்த யாகத்திற்கான விரதத்தை பக்தியுடன் மேற்கொண்டனர். யாகம் தொடங்கும் நேரம் நெருங்கியது. அந்த யாகத்தில் பங்கேற்க காஷ்யபர், வாமதேவர், ஜாபாலி, வசிஷ்டர் போன்ற மகரிஷிகளும் பல பண்டிதர்களும் வந்திருந்தனர். அவர்களை எல்லோரையும் தசரதனின் மந்திரி சுமந்திரன் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று உபசரித்தார். யாகம் நிறைவு பெற்றதும் திடீரென யாகத்தில் இருந்து ஒளி நிறைந்த ஒரு தெய்வீக உருவம் தோன்றியது. அந்த உருவம் கையில் ஒரு தங்க பாத்திரமும் இருந்தது. அது, இந்த தங்க கிண்ணத்தில் உள்ள பாயசத்தை உன் மனைவிகளுக்கு கொடு என்று சொல்லி மறைந்தது. யாகத்தின் பலனாக கிடைத்த அந்த பாயசத்தை கண்ட தசரத மன்னன் மாபெரும் மகிழ்ச்சி அடைந்தார். தசரதன் அந்த பாயசத்தின் பாதியை கௌசல்யாவிற்கு கொடுத்தான். மீதமிருந்த பாயசத்தை சுமத்திரைக்கும் கைகேயிக்கும் பங்கிட்டு வழங்கினார். நீங்கள் மூவரும் இந்த பாயசத்தை அருந்துங்கள் என்று கூறினார். அவ்வாறு பாயசத்தை அருந்திய தசரதனின் 3 மனைவிகளும் சில மாதங்களுக்கு பிறகு கர்ப்பமானார்கள். முதலில் கௌசல்யா தேவிக்கு ராமர் பிறந்தார். அடுத்ததாக கைகேயி தேவிக்கு பரதன் பிறந்தான். கடைசியாக சுமத்திரை தேவிக்கு லட்சுமணன் மற்றும் சத்ருகன் என்ற இரட்டையர் பிறந்தனர். இந்த 4வருமே மகாவிஷ்ணுவின் அம்சங்கள்தான். கௌசல்யா தேவி அதிக பாயசம் அருந்தியதால் ராமன் மகாவிஷ்ணுவின் மிகப்பெரிய அம்சமாக கருதப்படுகிறார். கடவுள் மனிதனாக பிறக்கும்போது தன்னை ஒரு கடவுளாக நினைப்பதில்லை. மனிதர்களுக்குள்ள அதே குணங்களோடு அதே உணர்வுகளோடு இந்த பூமியில் வாழ்கிறார். ஆனால் அக்கிரமங்களை அழிப்பதற்காக மட்டும் அவர் தனது தெய்வீக சக்தியை பயன்படுத்துகிறார். இதன் 2ஆம் பாகம் விரைவில் வெளிவரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.